வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். அம்மாவை பற்றி ரொம்ப நாளாச்சு பேசி. இன்றைக்கு அம்மாவை பற்றி ஒரு சிந்தனை. அருகில் இருக்கும் போதே அள்ளிக்கொள், தொலைந்து போன பின் தேடாதே, அது மீண்டும் கிடைக்காத பொக்கிஷம். அன்னையின் அன்பு. அருகில் இருக்கும் போதே அள்ளிக்கொள், தொலைந்து போன பின் தேடாதே, அது மீண்டும் கிடைக்காத பொக்கிஷம். அன்னையின் அன்பு. இது ஒரு சிறு கவிதை நடையில் கிடைத்த ஒரு சிந்தனை. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களில் எல்லாம் தாயின் புகழ் பாடும் பாடல்களை நிறைய வைத்திருப்பார். அவருடைய திரைப்படங்களில் பெரும்பாலும் தாயின் மீதுள்ள பற்றையும் பாசத்தையும் தாயினுடைய மதிப்பையும் உயர்த்தும் பாடல்களை நிறைய பாடி சென்றிருப்பார். தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அந்த பாடல்கள் எல்லாம் அம்மாவை பற்றி சிறந்த ஒரு தொகுப்பாகவே நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு பாடல், பாசம் என்கின்ற ஒரு படத்துல அம்மாவை பற்றி ஒரு பாடல் பாடியிருப்பார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்னு சொல்லி அந்த பாடல்ல அம்மாவை பற்றி ஒரு 4 வரிகள் இப்படி இருக்கும். எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். இந்த பாடல் வரிகளை பாடும் பொழுது தாயினுடைய மகத்துவத்தை எவ்வளவு உயர்த்தி பிடிக்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி பிடிப்பார் அந்த பாடிய திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். இந்த 4 வரிகளை பற்றி இந்த பாடலுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு நிலையில அம்மாவை உயர்த்தி பிடிப்பது எம்ஜிஆருடைய வேட்கை. அதை சிறப்பாக இந்த 4 வரிகளில் அவர் கண்டுபிடித்து இந்த பாடலை அந்த மெட்டுக்கு அமைக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டார் என்று அவரை குறித்து கொஞ்சம் பெருமையாகவே பேசுவார். இந்த 4 வரிகள் உண்மைதான். எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உண்மைதான். அம்மா தன்னுயிரில் நம் உயிர் வளர்த்த உன்னத பிறவி. அம்மா தன்னுயிரில் நம் உயிர் வளர்த்த ஒரு உன்னத பிறவி. அந்த அம்மாவை, அன்பின் ஆழத்தை அறிய செய்த அம்மாவை, அவரை நாம் எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அம்மாவின் அன்பை அன்றாடம் கொண்டாடுவோம். அருகில் இருக்கும்போதே அள்ளிக்கொள்வோம். தொலைந்து போனால் தேட கிடைக்காத பொக்கிஷம் அவர்கள். மீண்டும் கிடைக்காது. அது நம்மை நிறைவான மகிழ்ச்சிக்கு வழிநடத்தும். அம்மாவை வாழ்த்துவோம், அம்மாவை போற்றுவோம், அம்மாவை மதிப்போம். அம்மாவிற்கு தேவையானவற்றை செய்து அவர்களுடைய முதிர் வயதில் தாங்கி பிடித்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். பரங்கிக்காய் விதை. பரங்கிக்காய் விதை எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட். சூப்பர் ஃபுட்னு சொன்னா உண்மைதான். அதில் உள்ள ஜிங்க், துத்தநாகம் சத்து இருக்கு இல்லைங்களா, நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. அதனால பரங்கிக்காய் விதைகளை, மஞ்சள் பூசணி விதைகளை சேகரித்து காய வைத்து அவற்றை உண்பது மிகச்சிறந்த சூப்பர் ஃபுட்டாக கருதப்படுகிறது. அருந்தி மகிழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.